ஸோ நீங்க இந்தியன் பேங்க்ல இந்த கிசான் கிரெடிட் கார்டு வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பி சிம்பிள். ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் புக்கு, சாரி ஆதார் கார்டு, பேன் இருந்துச்சுன்னா, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. உங்க பேர்ல பட்டா இருக்கு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு கார்டாவே கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு லிமிட் செட் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் தான் ப்ராப்ளம். அந்த லிமிட்குள்ள யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ திரும்ப வந்து அதை பேமெண்ட் பண்ணணும். நீங்க லோனா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். பிஎம் கிசான் கிரெடிட் கார்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். மற்றபடி வேற பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, எஸ்பிஐ இல்ல ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்களே, அதெல்லாம் வந்து எதுவும் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்காது. பட் இந்த கிசான் கிரெடிட் கார்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்க கொஞ்சமா வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்க என்ன பயிர் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பில் டேட் அதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். இதை பத்தினா பேங்க் வந்து டீட்டெயில்டா கேட்டுட்டு வாங்குங்க. நான் இன்னும் பிஎம் கிசான் கிரெடிட் கார்டு வாங்கல. ஸோ அதனால அதை பத்தி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. நீங்க ஒரு வேளை வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க.